குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் யூனிட் அப்படிங்கிறது ஃபிபனேசி டைப் ரிலேஷன். ஸோ இதுதான் ஸோ ஃபிபனேசி நம்பர்ஸ்னால் நமக்கு என்ன அப்படிங்கிறது முதலே தெரியும். அதாவது 0 1 0 + 1 1 1 + 1 2 2 + 1 3 2 + 3 5. ஸோ இதை மாதிரி சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கிறது தான் ஃபிபனேசி சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். 0 1 1 2 3 5 எக்ஸெட்ரா இதை மாதிரியான சீக்வன்ஸை தான் நம்ம ஃபிபனேசி சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி தியரம் ஒன்று பார்ப்போம். இந்த யூனிட்டில் தியரம் என்னது அப்படின்னா, சப்போஸ் A1 and A2 ஆர் given. A1 A2 கொடுத்துருக்காங்க அண்ட் AN ஈக்குவல் டு கேபிட்டல் A AN -1 capital B AN -2 அப்படின்னா then the following ஹோல்ஸ். என்னது அப்படின்னா, if the roots alpha comma beta of the equation x square equal to ax plus b are distinct, then a என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா k1 alpha power n plus k2 beta power n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். where k1 and k2 are uniquely determined by a1 and a2. ரெண்டாவது if x square equal to ax plus b has a repeated roots alpha, then an is equal to k1 plus n into k2 மொத்தமாக into alpha power n அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இதை தான் இந்த தியரத்தில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு தடவை தியரம் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறேன். ஏஎன்னுங்கிற சீக்வன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ ஏஎன் -1 ப்ளஸ் கேபிட்டல் பி ஏஎன் -2 அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு ஆல்ஃபா பீட்டான்னு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டாங்கிற டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் ஏஎன்னை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா k1 alpha power n ப்ளஸ் k2 beta power n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுவே ஆல்ஃபான்னு ரிப்பீட்டட் ரூட்ஸ் இதே ஈக்குவேஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா தென் ஏஎன்னை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா k1 ப்ளஸ் n into k2 into alpha power n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த தியரம். இந்த தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ப்ரூஃப்குள்ளே போகலாம். ஸோ ப்ரூஃப் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் த ஃபார்முலா ஃபார் ஏஎன் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 2 எக்ஸெட்ரா k-1. அதாவது எந்த ஃபார்முலா அப்படின்னா ஏஎன் ஈக்குவல் டு k1 alpha power n an equal to k1 alpha power n plus k2 beta power n ன்னு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது n equal to 1 2 எக்ஸெட்ரா k-1 வரைக்கும் இந்த ரிசல்ட்டை ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு நம்ம எதுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா n equal to kக்கு இந்த ரிசல்ட்டை ட்ரூ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ n equal to 1 2 எக்ஸெட்ரா k-1 வரைக்கும் இந்த ரிசல்ட்டை ட்ரூ அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம k-1க்கும் k-2க்கும் இதை எழுத போகிறோம். அப்போ k-1க்கு எழுதணுன்னா என்ன வரும்னா k1 alpha power k-1 ப்ளஸ் k2 beta power k-1 அப்படின்ட்டு வரும். அதை மாதிரி k-2க்கு எழுதணும் அப்படின்னா ak-2 அப்படிங்கிறது k1 alpha power k-2 ப்ளஸ் k2 beta power k-2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏகேக்கு தானே ப்ரூவ் பண்ணணும். ஏகேவை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, ஏஎன்னுனா என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் ஏ ஏஎன் -1 ப்ளஸ் கேபிட்டல் பி ஏஎன் -2 அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் என்னுக்கு பதிலாக கேன்னு போட்டு ஏகேவை எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஏ இன்ட்டு ak -1க்கு பதிலாக k1 alpha power k -1
ப்ளஸ் k2 பீட்டா பவர் k மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் b இன்ட்டு b இன்ட்டு ak மைனஸ் 2க்கு பதிலாக k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 ப்ளஸ் k2 பீட்டா பவர் k மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா தென் k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1 இது ரெண்டுத்துலேருந்து பொதுவாக எடுக்கணும். k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1 இங்கே இருக்குது. k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2லேருந்து k மைனஸ் 1 வந்து நம்ம எடுக்க முடியும். சிமிலர்லி k2 பீட்டா பவர் k மைனஸ் 1 k2 பீட்டா பவர் k மைனஸ் 2 வந்து இதிலேருந்து பொதுவாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி எடுத்தோன்னா எப்படி எழுதிக்கலான்னா k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 பொதுவாக எடுக்கிறோம். ஓகேவா? சரி, k மைனஸ் 2 வந்து நம்ம பொதுவாக எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து என்னது வரும்னா a ஆல்ஃபான்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் என்னது இருந்ததுன்னா k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1ன்னு இருந்தது. நம்ம வந்து இது எப்படி எழுதிக்க போகிறோன்னா k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா நம்ம எதை பொதுவாக எடுத்துருக்குறோன்னா k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 பொதுவாக எடுத்துருக்கிறதுனால இந்த ஆல்ஃபா பவர் 1ங்கிறது உள்ளே இருக்கும். அதுதான் வந்து இந்த ஆல்ஃபா. ஓகேவா? ப்ளஸ் இன்னொரு டேர்மில் k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 எடுத்தோன்னா அதில் வந்து b அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கும். அதை மாதிரியே k2 பீட்டா பவர் k மைனஸ் 2 வந்து நம்ம பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி என்னது கிடைக்கும் அப்படின்னா a பீட்டா ப்ளஸ் b அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா x² ஈக்குவல் டு ax ப்ளஸ் b அப்படிங்கிறதான ஈக்குவேஷன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ a ஆல்ஃபா ப்ளஸ் பியை வந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். சிமிலர்லி a பீட்டா ப்ளஸ் பியை வந்து நம்ம பீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி ஆகும்னா k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் k2 பீட்டா பவர் k மைனஸ் 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் k1 ஆல்ஃபா டு த பவர் k ப்ளஸ் k2 பீட்டா டு த பவர் k அப்படின்ட்டு கிடச்சிரும். ஏன்னா இந்த பவரில் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோம். பவர் ஆட் பண்ணும்போது -2 + 2 கேன்சல் ஆகி k1 ஆல்ஃபா பவர் k ப்ளஸ் k2 பீட்டா பவர் k அப்படின்ட்டு கிடச்சிரும். தஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ரைட் சைடில் வந்து akன்னு எடுத்தோம். ak ஈக்குவல் டு k1 ஆல்ஃபா பவர் k ப்ளஸ் k2 பீட்டா பவர் k அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் k அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இது வந்து டிஸ்டிங்க்ட் ரூட்ஸுக்கு. சிமிலர்லி ரிப்பீட்டட் ரூட்ஸுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸுக்கு n ஈக்குவல் டு 1 to எக்ஸெட்ரா k மைனஸ் 1 வரைக்கும் ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணோன்னா ak மைனஸ் 1 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ரிசல்ட்டு படி k1 ப்ளஸ் k மைனஸ் 1 இன்ட்டு k2 மொத்தமாக ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ak மைனஸ் 2 வந்து k1 ப்ளஸ் k மைனஸ் 2 இன்ட்டு k2 மொத்தமாக ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏகேவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏகேங்கிறது வந்து கேபிட்டல் ak மைனஸ் 1 ப்ளஸ் கேபிட்டல் b ak மைனஸ் 2 அப்படின்ட்டு தெரியும். அப்போ கேபிட்டல் a இன்ட்டு k மைனஸ் 1க்கு பதிலாக என்ன எப்படி எழுதிக்கலான்னா k1 ப்ளஸ் k மைனஸ் 1 இன்ட்டு k2 இன்ட்டு ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1 ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் வந்து b இன்ட்டு ak மைனஸ் 2க்கு பதிலாக k1 ப்ளஸ் k மைனஸ் 2 இன்ட்டு k2 இன்ட்டு ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஏவையும் பியையும் உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை உள்ளே மல்டிபிள் பண்ணால் a k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1 ப்ளஸ் a இன்ட்டு k மைனஸ் 1 இன்ட்டு k2 இன்ட்டு ஆல்ஃபா பவர் k மைனஸ் 1 ப்ளஸ் b k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு k மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பவர் k
k மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா அகைன் நம்ம என்ன செய்யணும், k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 இதை வந்து பொதுவாக எடுக்கணும். k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 பொதுவாக எடுத்தோன்னா a k1 ப்ளஸ் b அப்படிங்கிறது வந்து இந்த டேர்ம்லேருந்து கிடச்சிரும். அதே இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம்லேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்க போகிறோம்னா ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 மட்டும்தான் நம்மளால் பொதுவாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா பவர் எது எடுக்கிறோம், ஆல்ஃபா k மைனஸ் 2 வந்து பொதுவாக எடுக்கிறோம். அதை மாதிரி k2வையும் வந்து பொதுவாக எடுக்கிறோம். ஸோ பொதுவாக எடுத்தால் ரிமைனிங் என்னது வரும் அப்படிங்கிறத வந்து அடுத்ததில் எழுதலாம். ஸோ என்னது வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து k1 பொதுவாக k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா a ஆல்ஃபா ப்ளஸ் b அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் என்னது எடுக்க போகிறோம் அப்படின்னா k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 அப்படிங்கிறத வந்து பொதுவாக எடுக்க போகிறோம். ஸோ இதை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் a இன்ட்டு k மைனஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் வந்து b இன்ட்டு k மைனஸ் 2 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா k1 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 a ஆல்ஃபா ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியும். k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும். இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். உள்ளே மல்டிபிள் பண்ணோன்னா ak ஆல்ஃபா மைனஸ் a ஆல்ஃபா ப்ளஸ் bk மைனஸ் 2b அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா k1 இது ரெண்டும் சேர்ந்து பவரை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ பவரை சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா டு த பவர் k அப்படின்ட்டு வந்துடும். அப்போ k1 ஆல்ஃபா டு த பவர் k, k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 இன்ட்டு என்ன செய்ய போகிறோம், இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகேவா? சிம்ப்ளிஃபை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா எதை காமனாக எடுக்கலாம்னா கேவை வந்து காமனாக எடுக்கலாம். ஸோ கேவை காமனாக எடுத்தோன்னா a ஆல்ஃபா ப்ளஸ் b அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2b இருக்குல்ல, இந்த 2bயை மைனஸ் b அப்படின்ட்டு எழுதிக்கிட்டோன்னா ஒரு மைனஸ் bயை வந்து ஒரு a ஆல்ஃபா கூட சேர்த்துடலாம். அப்படி சேர்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸை பொதுவாக எடுத்து a ஆல்ஃபா ப்ளஸ் b அப்படின்ட்டு எழுத முடியும். அது போக ஒரு மைனஸ் b அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்கும். இதுதான் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம். வேணால் ரீவைன் பண்ணி இன்னொரு தடவை எப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலான்னா இதுக்கு பதிலாகவும் ஆல்ஃபா ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இதுக்கு பதிலாகவும் ஆல்ஃபா ஸ்கொயரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து k1 ஆல்ஃபா டு த பவர் k அப்படின்ட்டு இருந்தது. ரெண்டாவது டேர்மில் வந்து k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 ப்ராக்கெட்குள்ளே k இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் b அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா k1 ஆல்ஃபா டு த பவர் k, இப்போ k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா k2 ஆல்ஃபா டு த பவர் k மைனஸ் k2 ஆல்ஃபா டு த பவர் k மைனஸ் bk2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா டு த பவர் கேவை வந்து காமனாக எடுக்க போகிறோம். ஆல்ஃபா பவர் கேவை காமனாக எடுத்தோன்னா இந்த ப்ராக்கெட்டில் வந்து k1 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். இந்த ப்ராக்கெட்டில் வந்து k2 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? அடுத்து இதை மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 வந்து காமனாக எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த டேர்மில் ஆல்ஃபா பவர் கேவில் பவரில் ஒரு -2 + 2 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்கும். இந்த டேர்மில் என்னது பாக்கி இருக்கும் அப்படின்னா
k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 போக ஒரு b அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு இப்போ எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ஏகேவோட வேல்யூ வந்து ஆல்ஃபா பவர் k இன்ட்டு k1 ப்ளஸ் k2 அப்படின்னும் மைனஸ் k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் b அப்படின்னும் கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து இருக்கட்டும். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபாங்கிறது வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாங்கிறது வந்து ரிப்பீட்டட் ரூட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது வந்து மைனஸ் பி பை ஏ அப்படின்னும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து சி பை ஏ அப்படின்னும் அல்ஜீப்ராவில் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கையில் ஈக்குவேஷன் என்னது இருக்குன்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னது? ஆல்ஃபா வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ போடணுமா? இங்கே சி இருக்க வேண்டிய இடத்துல என்னது இருக்குன்னா மைனஸ் பி இருக்குது. ஏன்னா என்னதுன்னா வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது இங்கே வந்து 1. அப்போது மைனஸ் பி பை 1 அப்படின்ட்டு போட்டோன்னா ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும்னா மைனஸ் பியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏகேவை கண்டுபிடிச்சி வச்சோம்ல. ஏகே என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சோம்னா ஆல்ஃபா பவர் கே இன்ட்டு k1 ப்ளஸ் k2 மைனஸ் k2 இன்ட்டு ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இதில் ஆல்ஃபா பவர் k இன்ட்டு k1 ப்ளஸ் k2 மைனஸ் k2 ஆல்ஃபா பவர் k மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச பியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து ஒரு ப்ளஸ் பி வந்து இருக்குது. அப்போ மைனஸ் பி ப்ளஸ் பி வந்து 0. அதனால மல்டிப்ளிகேஷன்னா இந்த மொத்த டேர்மே கேன்சல் ஆயிரும். அப்போ ஏகே ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிரும்னா k1 ப்ளஸ் k2 இன்ட்டு ஆல்ஃபா டு த பவர் k அப்படின்ட்டு கிடச்சிரும். தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த தியரம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஏஎன்னை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா 4 இன்ட்டு ஏஎன் மைனஸ் 1 மைனஸ் ஏஎன் மைனஸ் 2 அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏ1ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னும் ஏ2ஓட வேல்யூ 4 அப்படின்ட்டு இருந்தால் இந்த ஏஎன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஏஎன்னை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4an மைனஸ் 1 மைனஸ் 4an மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது கூட நம்ம போன தியரத்தில் பார்த்தோம்ல, ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் 1 ப்ளஸ் பிஏஎன் மைனஸ் 2 அப்படின்ட்டு தானே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த தியரத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஏக்கு ஆன்சர் 4 அப்படின்னும் கேபிட்டல் பிக்கு ஆன்சர் வந்து -4 அப்படின்னும் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சிது அப்படின்னா நமக்கு அந்த தியரத்துலேயே ஈக்குவேஷன் என்னென்னு தெரியும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது தான் ஈக்குவேஷன்னு தெரியும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x மைனஸ் 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஒரே சைடு கொண்டுட்டு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். இதை வந்து எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸுக்கு ஆன்சர் வந்து 2,2 அப்படின்ட்டு கிடைக்கும். 2,2ங்கிறது வந்து ரிப்பீட்டடு ரூட்ஸ். ஸோ ரிப்பீட்டடு ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல, போன தியரத்துலேருந்து ஆல்ஃபாங்கிறது வந்து இங்கே ரிப்பீட்டடு ரூட்ஸுன்னு இருக்குது. ஸோ அப்போ ஃபார்முலா என்னதுன்னா ஏஎன் ஈக்குவல் டு k1 ப்ளஸ் k2 n
இன்ட்டு ஆல்ஃபா டு த பவர் என்னங்கிறது தான் வந்து ஆன்சர் நமக்கு தெரியும். இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்னு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2. அப்போது k1 ப்ளஸ் nk2 இன்ட்டு 2 டு த பவர் n அப்படின்ட்டு கிடைக்கும் ஏஎன்னுக்கு ஆன்சர். ஸோ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா A1க்கு என்ன கிடைக்கும்னா k1 ப்ளஸ் k2 இன்ட்டு 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அதே எண்ணுக்கு பதிலாக 2ன்னு போட்டால் A2ஓட ஆன்சர் வந்து k1 ப்ளஸ் 2k2 இன்ட்டு 2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். கொஸ்டினில் வந்து A1 ஈக்குவல் டு 0 அப்படின்னும் A2 ஈக்குவல் டு 4 அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2k1 ப்ளஸ் 2k2 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? சிமிலர்லி நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதையும் தான் கம்பைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயரோட ஆன்சர் 4 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4k1 ப்ளஸ் 8k2 ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதையே வந்து நம்ம 4 டேபிளில் டிவைட் பண்ணிட்டோன்னா என்னவாகும்? k1 ப்ளஸ் 2k2 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நமக்கு சால்வ் பண்ண தெரியும்ல. 2k1 ப்ளஸ் 2k2 ஈக்குவல் டு 0, k1 ப்ளஸ் 2k2 ஈக்குவல் டு 1. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா நமக்கு k1க்கு ஆன்சர் வந்து -1 வரணும், k2க்கு ஆன்சர் வந்து +1 அப்படின்ட்டு வரணும். அதை நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏஎன்னுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா k1க்கு ஆன்சர் -1 ப்ளஸ் n இன்ட்டு k2க்கு ஆன்சர் வந்து +1 இன்ட்டு 2 டு த பவர் n அப்படின்ட்டு வரும். தட் மீன்ஸ் ஏஎன்னுங்கிறது வந்து n-1 இன்ட்டு 2 டு த பவர் n. இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஃபிபனாச்சி ரிலேஷன் 4 இன்ட்டு an-1 மைனஸ் an-2. இந்த ஃபிபனாச்சி ரிலேஷனுக்கு இதுதான் வந்து சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இதே மாதிரி தான். ஏஎன்கிற ஃபிபனாச்சி ரிலேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5an-1 மைனஸ் 6an-2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. A1 A2 ரெண்டுமே வந்து 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏஎன் என்ன அப்படிங்கிறது ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் போல் எதோட கம்பேர் பண்ணுவோம்? ஏஎன் ஈக்குவல் டு கேபிட்டல் an-1 ப்ளஸ் கேபிட்டல் B an-2 இதோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதோட கம்பேர் பண்ணோன்னா A இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது, B இருக்க வேண்டிய இடத்துல -6 இருக்கும். அப்போ கேபிட்டல் A ஈக்குவல் டு 5, கேபிட்டல் B வந்து -6. நமக்கு ஈக்குவேஷன் என்னென்னு தெரியும்ல, x² ஈக்குவல் டு ax ப்ளஸ் b அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x² ஈக்குவல் டு 5x மைனஸ் 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஒரே சைடு கொண்டு வந்தால் x² மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதிக்கலான்னா x மைனஸ் 3 இன்ட்டு x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ரூட்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா x ஈக்குவல் டு 2,3 அப்படின்ட்டு கிடைக்குமா? அப்போ வந்து டிஸ்டிங்க்ட் ரூட்ஸா? ஸோ டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்னால் அந்த தியரத்தோட கேஸை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஏஎன்னை வந்து எப்படி எழுதிக்குவோன்னா அந்த தியரத்துலேருந்து k1 ஆல்ஃபா டு த பவர் n ப்ளஸ் k2 பீட்டா டு த பவர் n அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2ன்னு எடுத்துக்கலாம், பீட்டாவுக்கு பதிலாக 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஏஎன் கிடச்சிருச்சுன்னா நம்ம A1 A2 எழுத முடியும். A1 என்னது வரும்? A1ன்னா k1 இன்ட்டு 2k1 ப்ளஸ் 3k2 அப்படின்ட்டு வரும்.
அதை மாதிரி A2 என்னது அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4k1, 3 ஸ்கொயர் வந்து 9k2 அப்படின்ட்டு வரும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு 1ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. A1 ஈக்குவல் டு 1, A2 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு அல்ஜிப்ரா ஈக்குவேஷனும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா K1க்கு ஆன்சர் 1ன்னு வரணும், K2க்கு ஆன்சர் வந்து -1/3 அப்படின்ட்டு வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏஎனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஏஎன் வந்து K1 2n, K1க்கு பதிலாக 1ங்கிறதுனால 2n போட்டால் போதும். K2க்கு பதிலாக -1/3 × 3n அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபிபொனாச்சி ரிலேஷன். இது வேணும்னா நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2n - 3n-1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 5an-1 -6an-2ன்னு ஃபிபொனாச்சி ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதனோட ஆன்சர் வந்து ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 2n - 3n-1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த தியரத்தை வச்சுக்கிட்டே இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் இந்த தியரமை வந்து நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது? x² = ax + b அப்படிங்கிறது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா an = an-1 + ban-2ங்கிறது வந்து ஃபிபொனாச்சி ரிலேஷனாக இருந்தால் ஆல்ஃபாக்கு வந்து டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருந்ததுன்னா ஏஎனுக்கு சொல்யூஷன் k1 α⁴n + k2 β⁴n. அதே கொடுத்துருக்குற ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபாங்கிறது வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருந்தால் ஏஎனுக்கு ஆன்சர் வந்து k1 + nk2 × α⁴n. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.